ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2 இரண்டாவது நாள். இது இப்போ இந்த சம்சார விருட்சம் என்ற அந்த உலக உருவாக்கம் எப்படி உருவானது அப்படிங்கிற விஷயத்தை பத்தின ஒரு வர்ணித்து கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த சம்சார விருட்சத்தை வர்ணிச்சு கொண்டு வரும்போது சத்துவ ரஜ குணங்கள் எப்படி இந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வர்ணிக்க தொடங்கியிருக்கிறார். அதுல ரஜசம் முடிச்சிட்டார். இப்ப தமசுக்கு வர்றார். இன்ஃபேக்ட் 14வது அத்தியாயத்துல நமக்கு சத்துவ ரஜ தமோ குணங்களை பற்றிய விஸ்தாரமான வர்ணனை ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட ரிப்பிட்டிஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்க 14வது அத்தியாயத்தை ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சத்துவ குணம்னா என்ன, சத்துவ குணத்துல இறந்தா அவங்க என்ன ஆவாங்க, தமஸ்ல இருக்கிறவங்க அடுத்த பிறவியில என்ன எடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுதான். அது எல்லாத்தையுமே ஒரு ரீகலெக்ஷன் பண்ணி அது ஒரு சம்சார விருட்சமா உருவகம் பண்ணி அதை மறுபடியும் ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தமசுன்னா என்ன? தமசு அப்படின்னா இருக்கிறதுலயே மட்டமான குணம். ஸோ ஒரு அறிவு கெட்ட குணம், சோம்பேறித்தனமானது, வேதத்தில் சொல்லாத நிச்சித்த கர்மங்கள்னு சொல்லக்கூடிய எது செய்யக்கூடாதோ அதை மட்டுமே செய்யறவன் தான் அந்த தமசுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குணத்தை மனசை வச்சுக்கிட்டு கேளுங்க. ஸோ இந்த தமசினுடைய அந்த ஆதிக்கம் செலுத்தும் போது என்னென்ன மாதிரியான கிளைகள் வருதுன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ண சொல்றாரு, அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த தமசின் ஆதிக்கத்தால் ஏற்படும் அந்த விளைவுகள் அப்படிங்கிறது இந்த மரத்துல கீழ் நோக்கி வளரும் கொப்புக்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கிளைகள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ 3 கிளைகள் சத்துவ ரஜ தமோ குணங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ரஜோகுணம் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கிற மாதிரியும், அந்த ரஜோகுணத்திலிருந்து அதுக்கு கீழ் நோக்கி தமஸ் அப்படிங்கிற கிளைகள் வளர்ற மாதிரியும், ரஜவுக்கு மேல சாத்விக குணம் வளர்ற மாதிரியும் ஒரு உருவகத்தை இங்க ஏற்படுத்தி காட்டுறாரு. ஏன்னா அது சக்தி மதிமம், இது தாழ்த்தி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்னால. மற்றபடி அந்த 14வது அத்தியாயத்துல சொன்ன அந்த தமோ குணம் அப்படிங்கிறதுனுடைய அந்த விஷயத்தை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். அதை அப்படியே ஒரு சம்சார உலகத்தினுடைய மரமாக பாவனையோடு நீங்க கேட்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? பின்பு ரஜசின் காற்று ஓய்ந்து தமசின் பயங்கரமான காற்று அடிக்க தொடங்குகிறது. அப்போது இந்த மனுஷ ஜாதி என்னும் கிளையிலே கெட்ட வாசனை என்பது உண்டாகி கெட்ட கர்மங்கள் என்னும் கிளைகள் கீழ் நோக்கி வெடிக்கின்றன. ஸோ குவாய்ட் நேச்சுரலி தமசுனாலே கெட்ட வாசனைகள் தான், கெட்ட கர்மங்கள் தான். அவன் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை மட்டும்தான் பண்ணுவான். அவன் பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணணும்னு ஆரம்பிச்சா அவன் பண்றது எல்லாமே பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிஷித்த கர்மங்கள் என்னும் கிளைகள் வனப்பாகவும் நீண்டவையாகவும் வளர்ந்து, நிஷித்த கர்மங்கள்னா வேதங்கள்ல இது செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கர்மங்களையே ரொம்ப கிளைகள் வளர்ந்து அப்படின்னு சொன்னா அதை அதிகமா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீண்டவையாகவும், பிரமாதம் அப்படின்னா சரியான ஒழுக்கத்தில் நின்று தவறி போடுதல். அதான் ஒழுக்கம் சுத்தமா இருக்காது என்பது இலைகளாகவும் இளங்கிளைகளாகவும் அவற்றிலிருந்து வெடிக்கின்றன. சாம என்ற 3 வேதங்களிலும் வர்ணிக்கப்பட்டுள்ள அபிசாராதி நேசித்த கர்மங்களில் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்கள் அக்கிளைகளில் நுனியில் சதா சத்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஷித்த கர்மங்கள், அபிச்சாராதினா செய்யக்கூடாத நிஷித்த கர்மங்கள் அப்படின்னு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்கள் கிளைகளின் நுனியில் சதா சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஜாரணம் மாரணம் முதலிய பிரபீடாகரங்களான துஷ்கர்மங்களை வர்ணிக்கிற அதர்வன வைத்தியம். ஸோ இந்த 3 வேதத்துல எதில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், அதை பண்ணிட்டு இருந்தான். போதாக்குறைக்கு அதர்வனத்தை விட்டுட்டார்ல, அதையும் மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதர்வதன் வேதத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதையும் செய்வான். அது ஜாரணம் மாரணம் அப்படிங்கிற கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியல. செய்யக்கூடாதது அதர்மண வேதத்தில் செய்யக்கூடாதது என்னன்னு சொல்லியிருக்கோ அதை இவன் செய்து கொண்டிருப்பான்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கெட்ட வாசனை என்னும் கொடியின் திரித்தலங்களாக விஸ்தாரம் அடைகின்றன. அப்போது அக்கிரமம் என்பதன் அடிக்கட்டை பெருத்து திரும்பவும் திரும்பவும் ஜென்மம் எடுத்தல் என்னும் கிளை மேலும் கீழும் நீண்டு வளர்ந்து கொண்டே போகிறது. சேம் திங் தாங்க, ரெபிடேஷன் ஆகுது. அக்கர்மம் அப்படின்னா மறுபடியும் செய்யக்கூடாதது அப்படின்னு. நிச்சித்த கர்மம் அப்படின்னாலும் அக்கர்மம், அதாவது விக்கர்மம், செய்யக்கூடாதது,
வேதத்திற்கு ஆப்போசிட்டாக செய்வது. கர்மம் அப்படின்னா அது செய்ய வேண்டிய கர்மம். சரியா? நம்ம ஏற்கனவே கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் அப்படின்லாம் பார்த்தோம். கர்மம்னா செய்றது. அகர்மம்னா செய்யாமல் இருத்தல். ஸோ இங்க செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறதையும் கொண்டு வர்றாரு. அப்போது அகர்மம் என்பதன் அடிக்கட்டை பெருத்து திரும்பவும் திரும்பவும் ஜென்மம் எடுத்தல் என்னும் கிளை மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வகைப்பட்ட கர்மங்களை ஆசிரித்து மனுஷர்கள் மிகவும் நிஷ்டூரமான ஆழ்ந்த ஜாதிகளாக சண்டாள ஜாதி முதலிய தோஷங்களுடைய ஜாதிகள் என்னும் பெருத்த கிளையில் விழுந்து அதில் சிக்கி போகிறார்கள். விளைவுகள். ஸோ தமசை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. தமசுல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குவைட் நேச்சுரலி அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் என்னங்க இருக்கும்? கர்மா திருப்பி அடிக்கணும்ல. ஸோ தேர்ஃபோர் அவன் வந்து தாழ்ந்த ஜாதிகள்ல சண்டாள ஜாதின்னா அந்த நாய் மாംசத்தை சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஞானமும் இல்லாம முட்டாள்தனமா கேவலமா தப்பான விஷயங்களையே பண்ணக்கூடிய ஒரு திருட ஜாதி, திருட்டு ஜாதி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கீழ்த்தரமான விஷயங்கள், ஞானமற்ற விஷயங்களே பண்ணக்கூடிய ஜாதிகளே பிறப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சு அத்தோட நிக்கல. அது போன 14வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புழு, பூச்சி, தேள் மாதிரி எல்லாம் பிறப்பான் அப்படின்லாம் ரொம்ப மோசமா வர்ணிச்சிருந்தாரு. அதே சேம் திங் மறுபடியும் வர்ணிக்கிறார். பெருத்த கிளையில் விழுந்து சிக்கிப் போகிறார்கள். இதுல தோஷ தோஷ யுக்திகளான ஜாதிகளிலே பிறந்து, கீழ்த்தரமான ஜாதிகளிலே பிறந்து, மேலும் அங்கே பசு, பட்சி, பன்றி, புலி, தேள் முதலிய விஷ ஜந்துக்கள் ஆகிய இவற்றின் ஜென்மங்கள் குறுக்கு கிளைகள் சின்னாபின்னமாக அடர்த்தியாக ஏற்பட்டு விடுகின்றன. அங்கங்கே கிளைகள் வந்து சின்ன பின்னமாக அடர்த்தியா ஏற்படுகின்றன அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த சம்சார கிளைகளை இமேஜின் பண்ணிட்டு இருக்கும்போது, முக்கியமா சாரம் என்னன்னா, தமசிகனுடைய வீரியம் என்ன? தமசிகளை என்னென்ன பண்ணுவாங்க? அந்த தமசிகள் அந்த மாதிரி பண்றதுனால ஏற்படுகின்ற பின்விளைவுகள் என்ன? இததான் அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். அத வந்து ஒரு ஒரு கோர்வையா ஒரு மரத்தின் வர்ணையை போல இங்க செய்து கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். ஓகேவா? ஏற்கனவே அதுல போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரியே பட்சி, பன்றி, புலி, தேள் ஆகிய மாதிரி ஜென்மங்கள் எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட கெட்ட ஜென்மங்கள் என்னும் கிளைகள் அம்மரத்தின் சர்வாங்களிலும் வெடித்து அவற்றின் நுனியில் நரகபோகம் என்னும் பழங்கள் பழுத்து கிடக்கின்றன. சோ அடுத்து என்ன? தமசில இருந்து என்ன? உம், பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. என்ன என்ன பழம்? நரகபோகம். நரக பத்தின எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு சாஸ்திரத்துல. சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க. அப்புறம் கத்தியில வந்து நடக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நரக போகத்தை அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விடுகிறது. எப்போ தமோ குணத்துல இருந்து செயல்கள் செய்பவர்கள். ஜீவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மேலும் இவர்கள் ஜன்மம் எடுத்த மேலும் இவர்கள் இவ்வகை ஜென்மங்கள் எடுத்த ஜீவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பரஹிம்சாகரமான விஷயங்களை முக்கியமாக லட்சியத்தில் வைத்துக் கொண்டு பரஹிம்சா அப்படின்னாலே அடுத்தவர்களை இம்சை செய்வது அப்படிங்கிறதையே லட்சியமா வச்சிருப்பாங்களாம். பரஹிம்சா அப்படின்னா அடுத்தவர்களை துன்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கோலாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹிம்சாகரமான விஷயங்களை முக்கியமாக லட்சியத்தில் வைத்துக் கொண்டு துஷ்கர்மங்களின் பாரத்தை சுமந்து கொண்டு கணக்கற்ற ஜென்மங்கள் எடுப்பதற்கு வேண்டிய சாதனங்களை தேடிக்கொள்கிறார்கள். துஷ்கர்மங்கள்னா எகைன் செய்யக்கூடியாத கர்மங்கள்லாம் செஞ்சா பின்ன வந்து கணக்கெடுத்து ஜென்மம் எடுத்து எடுத்து இந்த பாவத்தை அனுபவிக்கணும்ல. சோ அந்த மாதிரி தேடிக்கொள்கிறார்கள். இந்த பிரகாரமாக இந்த கிளைகள் மரம், புல், இரும்பு, மண், கல்லு முதலிய பிறப்புகள் என்னும் சிறு கிளைகள் உண்டாகி போதாக்குறைக்கு மரம், கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணி பொருட்கள் வரைக்கும் இறக்கிட்டார். சரியா? இந்த தமசுக்குள்ள இருந்தாங்கன்னா கடைசியில கல்லா கூட போக வேண்டியது வரும்னு புரிஞ்சுக்கணும். சிறு கிளைகள் உண்டாகி அவற்றின் பழுக்கும் பழங்களும் அப்படியே இருந்து விடுகின்றன. அர்ஜுனா கவனித்துப்பார். மனுஷ ஜென்மத்துக்கு கீழ்ப்பட்டு ஸ்தாவரங்கள் வரைக்கும் உள்ள ஜென்மங்கள் இம்மரத்தின் கீழ் நோக்கிய கிளைகளில் விஸ்தாரமாகிறது. ஸோ மனுஷ ஜென்மத்திலிருந்து கீழான மனுஷ ஜென்மத்துல இந்த சண்டாள பிறப்புன்னா நீங்க வந்து ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பேதம் பார்க்க வேணாம். கெட்ட இந்த திருடர்கள் அப்படிங்கிறது ஒரு திருட்டு ஜாதின்னு வச்சுக்கோங்களேன். கீழ்த்தரமான ஜாதி தானே. ஸோ அந்த மாதிரி ஜாதியில பிறந்து அதுல இருந்து இன்னும் ஆரம்பிச்சு கடைசி அப்படியே 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு கடைசியில் கல்லு வரைக்கும் உள்ள எல்லா பிறவிகளும் இந்த ஆளு வந்து பிறக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஸோ கீழ் நோக்கி கிளைகள் ஏற்படுகின்றன. அந்த மாதிரி எல்லாம் பிறப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. மனுஷ ஜென்மம்
உங்களுக்கு வேறாகிறது கர்மாயத்தமான. ஆகையால் இப்போ இந்த மனுஷ பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்பிட்வீன்ல இருக்கு. இந்த மனுஷ பிறப்புக்கு கீழ் நோக்கி என்ன சொல்லிட்டாரு? 5 அறிவு 6 அறிவு 5 4 3 2ன்னு போயிட்டு கல்லு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொன்னாரு. இந்த மனுஷ பிறவியில இருந்து நீ வந்து மேல் நோக்கியும் போகலாம், நீ இறைவனாகவே ஆகலாம். இந்த மனுஷ பிறப்பு சென்டர்ல இருக்கு. ஸோ நீ கீழ் நோக்கியும் போகலாம், மேல் நோக்கியும் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த மனுஷ பிறவியில இருக்கு. ஏன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய மற்ற பிறவிகள்ல அதெல்லாம் கிடையாது. ஸோ ஹி இஸ் சம்திங் ஸ்பெஷல் இந்த மனுஷ பிறப்பு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, கேளுங்க. மனுஷ பிறப்பு என்னும் கிளைக்கு கீழ்ப்பக்கத்தில் வேர்கள் வெடித்து அவற்றினின்று இவ்வகைப்பட்ட விஸ்தாரம் சம்சாரம் என்னும் விருட்சத்திற்கு ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள். கீழ்ப்பக்கத்துல இவ்வளவு நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கறத தமஷின் வேகத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? சோ அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அன்றியும் மேல் நோக்கிய கிளைகளின் உண்மையான வேர்கள் எங்கிருக்கின்றன என்று பார்க்க போனால் அவை மேல் நோக்கிய கிளைகளும் கீழ் நோக்கிய கிளைகளும் நடுவில் இருக்கும் மனுஷ ஜென்மம் என்னும் கிளையிலேயே இருப்பதாக தெரிய வருகிறது. இப்ப நான் என்ன சொன்னேன், மரத்துல வந்து கீழ் நோக்கி கிளைகள் தான் இருக்கணும். ஆக்சுவலா வந்து நார்மல் மரத்துல கிளைகள் மேல் நோக்கி வளரும். இப்ப சம்சார மரம் தலைகீழா இருக்கு அப்படிங்கிறதுனால அப்ப மரங்களின் கிளைகள் எல்லாம் கீழ் நோக்கி வளரணும் அப்படிங்கிறது நிர்பந்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது கீழ் நோக்கி மேல கூட வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப கீழ் நோக்கி என்னென்ன மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது மனுஷ ஜென்மம் அப்படிங்கிற கிளை ரஜசிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? அந்த மனுஷ ஜென்மத்துல இருந்து பார்த்தா அங்கேயே ஒரு வேரெல்லாம் உருவா. ஏன்னா வேற வந்து மரம் ஃபுல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப மேலதான் மரம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுடா இந்த ஒரு சம்சார விஷயத்துல மட்டும் சொல்லியிருந்தாரு. அப்ப அது புரிஞ்சிக்க வேண்டிய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த மனுஷ லோகம் அப்படிங்கிறதே அந்த கிளையே வேறாக மாறி அங்கிருந்து புது கிளைகள் மேல் நோக்கியும் போகும். மேல் நோக்கினா சத்துவகுணத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சொல்றாரு. சரியா? இப்படி அந்த சம்சார விரட்சம் இருக்கின்றது என்ற அந்த ஒரு வர்ணனை அந்த கண்டினியூஷன்ல நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மேல் நோக்கிய கிளைகளின் உண்மையான வேர்கள் எங்க இருக்கின்றன அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல இந்த மனுஷ லோகம்னு சொல்லி ஒரு கிளையை சொன்னார் இல்லையா, அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்க போனால் அவை மேல் நோக்கிய கிளைகளுக்கும் கீழ் நோக்கிய கிளைகளுக்கும் நடுவில் இருக்கும் மனுஷ ஜென்மம் என்னும் கிளையிலேயே இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த மனுஷ ஜென்மம் ஆகிய கிளை நின்றே தாமச சாத்வீக குணங்கள் தலையெடுப்பதால் துஷ்கிருத துஷ்கிருத சுக்ருத்தங்களின் பலனாக கீழ் நோக்கி மேல் நோக்கி கிளைகள் ஏற்படுகின்றன. ஏன்னா மனுஷ ஜென்மத்துலதான் வந்து he has an opportunity, he has a choice, he has a freedom. அடுத்து வந்து அவன் கீழ் நோக்கி ஜென்மம் எடுக்க போறானா அல்லது மேல் நோக்கி ஜென்மம் எடுக்க போறானா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ், ஃப்ரீடம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மனுஷ ஜென்மம் என்ற கிளையில் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வேறா வச்சு நான் சொல்லியிருக்கேன். அது கீழையும் போகும் மேலையும் போகும். எதை வச்சு? துஷ்கிருதம் சுக்ருதம் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. துஷ்கிருதம்னா மனசு ஃபுல்லா கெட்ட வாசனைகளோடு இருந்தா துஷ்கிருதம்னு வச்சுக்கோங்க. துஷ்கர்மங்கள் செய்கிறவம்னு வச்சுக்கோங்க. சுக்ருதம் அப்படின்னு சொன்னா நல்ல வாசனைகளோடு நற்காரியங்கள் செய்பவன் சுக்ருதம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா சாத்விகா மாறிடும். இது வந்து தமசிக்கா மாறிடும். மனுஷ யோகம்ன்ற கிளை வந்து ரஜசிக்ல இருக்கு. அது கீழையும் போகும் மேலையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மனுஷ ஜென்மம் என்னும் கிளையிலே இருப்பதாக தெரிகிறது. தாமச சாத்விக குணங்கள் தலையெடுப்பதாக துஷ்கிருத சுக்கிருதங்களின் பலனாய் கீழ் நோக்கி மேல் நோக்கி கிளைகள் விஸ்தாரம் அடைகின்றன. துஷ்கிருத சுக்கிருதங்களின் காரணமாய் தாமச சாத்விக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி துஷ்கிருத சுக்கிருத அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் வளர்கின்றன. தாமசம்னா கீழ் நோக்கி, சாத்விகம்னா மேல் நோக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 3 வேதங்கள் என்னும் இலைகள் இந்த மனுஷ ஜென்மம் என்னும் கிளைகளிலேயே உண்டாகின்றன. 3 வேதங்கள் வேதங்கள் எல்லாமே ஏன்னா மனுஷனுக்கு தானே வேதம். மிருகங்களுக்கு எல்லாம் வேதம் கிடையாது. சரியா? அப்ப மனுஷனுக்கு தான் வேதம். அப்ப 3 வேதங்கள் என்னும் கிளைகளும் மனுஷ லோகத்துல தான் இருக்கு. ஏனென்றால் அவற்றில் சொல்லியிருக்கும் விதிவிலக்குகள் மனுஷர்களுக்கு தவிர வேற எவருக்கும் இலக்காவதில்லை. சோ வேதமே எதுக்காக அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும்தானே தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையால் இந்த மனுஷ பிறப்பு என்னும் கிளை ஊர்துவம் என்று கீழ் சொல்லப்பட்டுள்ள பரபிரம்மத்தை வேறாக உடைத்தானதாக இருந்தாலும் இந்த கிளையே காம விருத்தியால் ஏற்படும் மற்ற கிளைகளுக்கு வேறாகிறது என்று அறிவுகள். அப்ப இந்த மனுஷ ஜென்மம் எதுல இருந்து வந்துச்சு? பிரம்மத்துல இருந்து தான் வந்துச்சு. பிரம்மம் தான் எல்லாத்துக்குமே வேறு இல்லையா? கற்பனை அப்படிங்கிற இந்த கலப்பிலோடு இந்த பிரம்மம் தான் இப்ப வந்து கற்பனை வேறாக வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மனுஷ லோகம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் ஜம்முன்னு வந்து புது புது வேர்கள் உற்பத்தியாகி
செமையா அடுத்து மரம் ஃபுல்லா எக்கச்சக்கமான கிளைகளாகவும் விரிகிறது. ஸோ உண்மையில ஊர்துவமோட ஊர்துவம் அப்படிங்கிற இடத்துல தான் வேரா வச்சு இந்த மரமே உருவாச்சு. ஆனா, இப்போ இந்த கிளையே காம விருத்தியால் ஏற்படும் மற்ற கணக்கற்ற கிளைகள். ஏன்னா மனுஷனுக்கு தான் காமம். மனுஷனுக்கு தான் ஆசை. அப்ப அந்த ஆசையின் காரணமாக மனுஷன் வந்து எக்கச்சக்கமான கிளைகள். அப்ப இந்த மனுஷலோகம் என்பதே ஒரு வேரா மாறிடுச்சுன்னு சொன்னேன். அதனால தான் இந்த மரம் ஃபுல்லா அங்க வேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வேர்ல இருந்து எக்கச்சக்கமான கிளைகள் உற்பத்தி ஆகின்றது. அடுத்து சாமானியமான விருட்சங்களில் மேற்கிளைகள் பருக்க பருக்க வேர்கள் பருக்கின்றன. வேர்கள் பருக்க பருக்க மேற்கிளைகள் பருக்கின்றன. இதைப் போலவே சரீரம் பருக்க பருக்க சரீரங்களுக்கு வேறான கர்மங்களும் பருக்கின்றன. வேர் பெருசாக பெருசாக கிளைகளும் பெருசாகிட்டே போகும். கிளைகள் பெருசாக பெருசாக வேர் பெருசாகிட்டே போயிடும். சாமானிய மரத்திலேயே அப்படித்தான். அதை இமேஜின் பண்ண சொல்லிட்டு அதே மாதிரி சரீரம் பருக்க பருக்க சரீரங்களும் சரீரங்களுக்கு வேறான கர்மங்களும். அப்ப கர்மம் பருக்க பருக்க சரீரம் பருக்குது. சரீரம் பருக்க பருக்க கர்மமும் பருக்குது. பருக்க பருக்க அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் பிறத்தல் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். குண்டாருது அப்படின்னு எடுக்கிறத விட சம்சாரத்தில் தேகங்கள் எடுப்பது என்பது விஸ்தாரம் அடைகிறது தான் சொல்லிட்டார் அவரு. ஸோ பருக்க பருக்க அப்படின்னு சொன்னா அது குண்டாருது அப்படின்னு இல்லை, மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஆகையால் இந்த நரதேகம் கர்மத்தால் ஏற்படும் கிளைகளுக்கு வேறாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்று ஜகத்தை பெற்று வைத்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி முடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் படித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் யூ ஆர் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்றதுனால நான் படிச்சிருக்கேன். பட் சாரத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சத்வ ரஜஸ் தமச குணங்களை பற்றி 14வது அத்தியாயத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அது ரிகலெக்ஷனா இந்த உலகம் உற்பத்தி அப்படிங்கிற அந்த சம்சார விருட்சத்தின் அடிப்படையில இந்த சேம் திங் அழகா ரிப்பீட் பண்ணியிருக்கார். அந்த இந்த தாமசின் வேகம் எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும், அதனுடைய பின் விலைகள் எவ்வளவு கொடுமையா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொன்னார். அது போக எக்ஸ்ட்ரா புரிதல் என்ன கொடுத்தாருன்னா, மனுஷலோகம்ன்றது மிகப்பெரிய வரம் அப்படின்னுட்டும், அந்த மனுஷலோகத்திலிருந்து நீ அடுத்தடுத்து மேல போய் இறைவனாகவும் மாறலாம், அல்லது ரொம்ப மோசமானவனா போயிட்டு கல்லா கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல எவ்வளவு நேரம் வர்ணிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப நமக்கு தான் அந்த ஃப்ரீடம் இருக்கு, இந்த சாய்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாத்வீக குணமாகி நம்மை அப்லிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அடுத்த எக்ஸ்பிளனேஷன் சாத்வீக குணத்திலிருந்து ஏற்படும் பின்விளைவுகள். இப்போ அந்த மனுஷ லோகத்துல இருக்கிறவன் சாத்வீக குணத்தை பிடிச்சுக்கிட்டான்னா அவன் அடுத்தடுத்து என்னவா மாறுவான், என்ன ஆகுறான் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா அடுத்து வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். ஸோ அல்டிமேட்லி த ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா சம்சார விருட்சம் அப்படிங்கிறது வெறும் கற்பனையிலானது தான். கற்பனை அப்படிங்கிறது தான் வேறா வச்சுதான் இந்த உலகமே வந்தது. அது மறைஞ்சுக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அது வந்து பிரவாக ரூப அனாதி, அதாவது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால அது உண்மையிலேயே இருக்கிற மாதிரி தெரியுது. அது உண்மையே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கும் அதே வேளையிலே நாம ஏன் இது வந்து உண்மை நம்புறோம் அப்படின்னா முக்குணங்களால தான். முக்குணத்துல அதுவும் தமஸ் ரஜஸ்னால தான் இந்த சம்சார விருட்சத்தை உண்மையினே நம்பிடுறோம். அதனால இந்த குணங்களை பத்தின எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாறிவிடுகிறது. அதனால இப்ப இந்த கற்பனையில தான் ஏற்பட்டது வாஸ்தவம் தான். கற்பனை தான் எல்லாமே. கற்பனையில ஏற்பட்ட அந்த முக்குணங்கள்ல அந்த தமஸ் ரஜஸ் அப்படிங்கிற குணங்கள் வந்து ரொம்ப மட்டமான குணங்களா இருக்கிறதுனால இது கற்பனைங்கிறதே மறந்துட்டு அதை உண்மையானே நம்பக்கூடிய ஒரு அவலநிலை இந்த தமோ ரஜ குணங்கள் ஏற்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த டேஞ்சர் ஆஃப் தமோ அண்ட் ரஜோ குணாஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி இங்க அறியாமைங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை, உலகமே இல்லைன்னா அப்புறம் என்னது அறியாமை இருக்குன்னு சொல்றதுக்கு. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு பண்ணுக்காக ஒரு சும்மா நாஜுக்கும் ஒரு மாயையாக விரிந்த அந்த பரபிரம்மே விளையாட்டுக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த கற்பனை வேஷங்கள்ல இந்த தமோ ரஜோ வேஷங்கள் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸான வேஷங்கள். ஏன்னா அந்த வேஷங்கள் என்ன பண்ணிடுதுன்னா வேஷத்தை உண்மையை நம்ப வச்சு என்னுடைய சுரூபத்தையே மறக்கடிச்சிருது. நான் யாருன்னு எனக்கு தெரியாம பண்ணிடுது. அப்ப டோட்டலா வந்து நான் யாருன்னே தெரியலன்னா அப்புறம் என்ன ஆகும் நிலைமை, அந்த கதி நம்ம ஆயிடுறோம் இல்லையா. அப்ப ஆன்மீகத்தின் இலக்கு நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது தான். அப்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முக்குணத்துல இந்த டேஞ்சரஸ் குணங்களான இந்த 2 குணத்தை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நீ அடுத்து சாத்வீக குணத்துக்கு போகும்போது மட்டும்தான் நீ யாருன்னு ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தின் காரணமாக இந்த ரஜோ தமோ குணங்களின் ஒரு விஸ்தாரமான வர்ணனை ஞானதேவர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சாத்வீக குணத்தின் லட்சணங்களும் பெருமையும் ரொம்ப அழகா மறுபடியும் வர்ணிக்கிறார். ஸோ நம்ம எந்த குணத்துல இருந்தா நமக்கு டேஞ்சரஸ் இல்லாம நம்ம சேஃப்டியா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.